இன்றைய ஆன்மீக தகவல். முருகப்பெருமான், கந்தப்பெருமான் நம்முடைய சொந்த பெருமான். கந்தா என்றால் இந்தா என தருகின்ற வரங்களை தருகின்ற அற்புத தெய்வம். அந்த வகையில் இன்றைய நாளிலே முருகப்பெருமானுடைய சீர்மிகு ஆலயமான மயிலம் திருக்கோவிலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த மயிலம் திருக்கோவிலானது இங்கே விழுப்புரம் மாவட்டத்திலே இருக்கின்றது. அற்புதமான ஆலயம். இந்த மயிலம் முருகப்பெருமான் ஏறத்தாழ திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒட்டிய ஒரு கதை இந்த கதையிலும் சொல்லப்படுகின்றது. சூரபத்மன் தோற்கடிக்கப்பட்டான். அவன் மனம் திருந்தி இறையருள் வேண்டி மயிலம் வந்து மயிலாக மாறி கடுந்தவம் புரிந்ததாக கூறப்படுகின்றது. முருகன் அவனுக்கு இறுதியாக காட்சி தந்து தன்னுடைய வாகனமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாகவும், மயில் மலையாக இருந்த மயில் வடிவ மலையாக மாறி கடும் தவம் புரிந்ததாகவும், தவத்திலே மகிழ்ந்த முருகப்பெருமான் அவனுக்கு காட்சி தந்ததாகவும் கூறப்படுகின்றது. அப்போது என்னை தங்களுடைய வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முருகனிடம் சூரபத்மன் வேண்டியதாகவும், மேலும் மயில் வடிவ மலையாக இருந்து நான் தவம் புரிந்த இந்த மலைக்கு மயூராச்சலம் என பெயர் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும், தாங்கள் எந்நாளும் இங்கு வீட்டிலிருந்து அன்பர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாகவும் கூறப்படுகின்றது. உடனே முருகப்பெருமான் அவனிடம், எதிர்காலத்திலே பாலசித்தர் என்பவர் இங்கே தவம் புரிவார், அப்போது உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் என்று கூறிவிட்டு மறைந்தாராம். சூரபத்மன் அதுவரை மலையாக நிலை கொண்டு அங்கு காத்திருந்தான். மயூராச்சலம் என்ற இப்பெயரே பின்னர் மயிலம் என்று மறுவியது என்கின்றார்கள். பொதுவாகவே சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த தலங்களிலே பக்தர்களுக்கு வேண்டும் வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எவரிடமும் சரணடையாத முருகனது வேலாயுதம் பாலசித்தரிடம் வசமானது என்பது ஐதீகம். இதில் இருந்து பாலசித்தருடைய சக்தியானது நமக்கு விளங்கும். இன்றைக்கும் மயிலத்திலே நடக்கின்ற கந்தசட்டி விழாவின் போது சூரசம்ஹாரத்துக்கு புறப்படும் முருகன் பாலசித்தரிடமிருந்தே வேலாயுதத்தை பெற்றுக்கொள்கின்றார். பாலசித்தருக்கு அடுத்து மூலவர் காட்சி தருகின்றார். வள்ளி தெய்வானையோடு இணைந்து நின்ற கோலத்திலே காட்சி தருகின்ற முருகப்பெருமான் ஒரு கையிலே வேல், இன்னொரு கையிலே சேவற்கொடி. முருகனுடைய பெரும்பாலான கோவில்களிலேயும் வாகனமாக மயில் தெற்கு நோக்கியோ அல்லது நேராகவோ இருக்கும். ஆனால் ஒரு விசேஷம், எங்கு மட்டும் வடதிசையை நோக்கியபடி இருப்பது கோவிலுடைய தனிச்சிறப்பாகும். இந்த ஆலயத்தை சுற்றி பசுமையான மரங்கள் சூழ்ந்து இருப்பதால் தூரத்திலே இருந்து பார்க்கும்போது அந்த குன்று ஒரு மயில் தோகை விரித்திருப்பது போல் அழகாக காட்சி தருகின்றது. இந்த மயிலம் முருகப்பெருமான் மிக மிக சக்தி வாய்ந்தவர். நம்முடைய மனதிலே இருக்கின்ற கோரிக்கைகளை எல்லாம், ஆகவே இந்த பசுமையான மரங்களோடு சோலைவனமாக காட்சியளிக்கின்ற அது நமக்கு பார்ப்பதற்கு மயில் தோகை விரித்திருப்பது போல அழகாக காட்சி இருக்கின்றது. கோபுரமானது மயிலின் கொண்டை போல உச்சியிலே இருக்கின்றது அழகாக. கோவிலைப் போலவே இந்த மலையையும் புனிதமாக கருதி பக்தர்கள் வழிபடுகின்றார்கள். தவத்துக்கு உரிய திசை வடக்கு. சூரபத்மன் இங்கு வடக்கு நோக்கி தவம் இருந்து முருகனுடைய வாகனமாக மாறியதாலேயே அதே திசையை நோக்கியபடியே அமரும் பெருமை இங்குள்ள மயில் வாகனத்துக்கு கிடைத்திருக்கின்றது. மயிலம் கோவிலிலே முருகன் 3 விதமான உற்சவராக நமக்கு காட்சியளிக்கின்றார். இவர்களிலே பிரதான உற்சவர் வள்ளி தெய்வானை சமேதராக பாலசுப்பிரமணியர். பகலிலே வெள்ளிக்காப்பு அணிந்தும் மாலை பூஜைக்கு பிறகு தங்கக்காப்பு அணிந்தும் அருள்வாளிக்கின்ற இவர் மாதாந்திர கார்த்திகைகளிலேயும் பங்குனி மாத உத்திர பெருவிழாவிலேயும் வீதி உலா வருகின்றார். மலையை சுற்றி இருக்கின்ற 3ஆம் பிரகாரத்திலே சிறப்பான முறையிலே வீதி உலா நடைபெறுகின்றது. பங்குனி உத்திரமானது இந்த கோவிலிலே 12 நாட்கள் பிரம்மோற்சவமாக நடைபெறுகின்றது. முருகனுக்கு மயில் மட்டுமின்றி பல்வேறு விதமான வாகனங்கள் இருப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றது. இதை நினைவுறுத்தும் விதமாக பங்குனி உத்திர பெருவிழாவிலே திருமண கோலத்திலே தினம் ஒரு வாகனத்திலே முருகன் வீதி உலா வருகின்றார். மயில், யானை, ஆட்டுக்கிடா, நாகம், பூதம் என விதவிதமான வாகனங்களிலே வலம் வருகின்றார் அந்த மூலவர். ஆக மயிலம் முருகப்பெருமானை சரணடைந்தால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் பொடி ஆகும் என்பது ஐதீகம். கெட்ட குணங்களால் சூழ்ந்திருந்த சூரபத்மனையே திருத்தி அவனை நல்வழிப்படுத்தியவர் முருகப்பெருமான்.
ஆகவே நம்மையும் அவர் நம்முடைய மனதிலே இருக்கின்ற இருளை அகற்றி நமக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். மயிலம் முருகனை பணிந்து நல்லதை பெறுவோம். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம்.